ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சண்டே சமையல் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வீட்ல நல்லா 2 குண்டு மல்லி பூத்திருந்தது. அந்த 2 குண்டு மல்லிய பார்க்கும்போது அப்படியே 2 முழம் குண்டு மல்லியே வாங்கி தலையில வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம வீட்ல வச்சு அது பூத்தா அவ்வளோ ஸ்பெஷல் தானாங்க. அதனாலதான் அது ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சமையல்னா, காலையில எங்க வீட்ல போயிட்டு நல்லா கட்லா மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு. அருமையான கட்லா மீன். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வெளியில வேலைக்கு போகணும், அர்ஜென்ட்டா வெளில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணாமலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனா அதை நம்ம கிளீன் பண்ணி நம்மளே கிளீன் பண்ணி வைக்கணும்ன்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம்தான். ஏன்னா அது ரொம்ப வளவளப்பா வேற அந்த மீன் இருந்தது. கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. பீஸ் எல்லாம் வேற நானே கிளீன் பண்ணதுனால கொஞ்சம் பெருசு பெருசா வேற போட்டுட்டேன். அந்த துண்டெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பெருசு பெருசா போட்டேன். எனக்கு மீடியமா போட்டாதான் பிடிக்கும். ரொம்பயும் மெலிசா இருக்கக்கூடாது, ரொம்பயும் பெருசா இருக்கக்கூடாது. மீடியமா இருந்தாதான் பிடிக்கும். ஆனா நான் கொஞ்சம் பெருசா போட்டேன். நல்லா பக்காவா கிளீன் பண்ணி இன்னைக்கு எடுத்து வச்சிட்டேன். கிளீன் பண்ணணும். அடுத்தது என்னங்க, பாக பிரிவினை தான். வறுக்கிறதுக்கு கொஞ்சம், நல்லா குழம்புக்கு நல்லா பெரிய பெரிய மண்டை வால் எல்லாத்தையும் குழம்பு கொஞ்சம் பிரிச்சு வச்சாச்சு. இன்னைக்கு நான் என்ன ஸ்டைல்ல குழம்பு வச்சேன்னா, ஒரு அருமையான ஒகேனிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு தாங்க இன்னைக்கு நான் வச்சேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வெங்காயம், கொஞ்சமா வெள்ளை பூண்டு, இஞ்சி, ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமா சின்ன ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி, இதுல வந்து சின்ன வெங்காயம் தாங்க சேர்ப்பாங்க ஒக்கானிக்கல்ல. நான் இன்னைக்கு வீட்டுல சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கரும் புளி எடுத்துட்டேன். நல்லா பழைய புளி நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு. அதை நல்லா கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். அது கூடயே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கிட்டேங்க. இப்படிதான் வதக்குவாங்க. அது மாதிரி வதக்கி எடுத்து வச்சிட்டேன். அது சரி, அது ஆறதுக்குள்ள அடுத்த ஸ்டெப் நம்ம வறுத்தரலாம்னு சொல்லிட்டு நல்லா துண்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல, கொஞ்சமா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மீன் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா உப்பு, அரிசி மாவு நல்லா பொரபொரன்னு வரதுக்கு அரிசி மாவு, நல்ல ஃப்ளேவருக்கு கொஞ்சமா சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி, லைட்டா கொஞ்சம் ட்ரையா இருந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு நல்லா பெசரி சும்மா அருமையா பார்க்கவே கலர்ஃபுல்லா அப்படியே இருந்தது. நல்லா பெசரி அமுக்கி ஊற வச்சிட்டாங்க. இப்ப அதுக்குள்ள நான் அந்த ஆறுன வச்சு இந்த மசாலாவே அரைச்சு வச்சுக்கிட்டேன். இப்ப குழம்பு தாளிச்சிடலாம். வான்ல வச்சு எண்ணெய் ஊத்தினேன். கொஞ்சமா கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை. ஒகேனக்கல் குழம்பு ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்படியே அரைச்சு அதுல ஊத்திட்டு இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி அதுல ஊத்திட்டு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்து கொஞ்சமா நம்ம வாயில ஊத்தி பார்க்கலாம். காரம் உப்புலாம் போதுமான, இல்லைன்னா நம்ம காரம் பத்தலாம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கலந்துக்கலாம். எனக்கு பர்ஃபெக்டா இருந்தது. குழம்பு மூடி நல்லா கொதிக்க வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கும் போது அப்படியே சும்மா இன்னைக்கு ஹைலைட்டே இந்த மண்டை தாங்க. அதுவும் கட்லா மீன் மண்டை குழம்புல போட்டு சாப்பிட்டா சும்மா அப்படிதாங்க இருக்கும். அப்படியே அது மாதிரி மண்டையை நல்லா இறக்கிட்டு வாழை துண்டுலாம் இறக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி அந்த குழம்ப கொதிக்க வச்சுட்டேன். சைட் பை இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, தோசைக்கல்ல போட்டு நம்ம பெசரி வச்சிருந்தா அந்த மீனை எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தான். மீன் குழம்பு, மீன் வறுவல். ரொம்ப அதிகமா செய்யாதீங்கம்மா. ஏன்னா 2 3 டிஷ் செஞ்சா சாப்பிட்ட மாதிரி, எதையும் ஒழுங்கு திருப்தியா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இல்ல. எது செஞ்சாலும் ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால இன்னைக்கு வெறும் மீன் குழம்பு, மீன் வறுவல் தாங்க. அப்படியே அட்டகாசமா சும்மா ஒகேனிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்தாண்ட மீன் வறுவலும் சும்மா அருமையா கம்ம கம்மன்னு அப்படியே வறுத்துட்டு இருக்கிறேன். ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரெடி ஆகும்போது ஒரு மீனை எடுத்துட்டு போய் பிளேட்ல வச்சு கொஞ்சமா அப்படியே ஆனியன் போட்டு அப்படியே சாப்பிட்டா சும்மா அப்படிதான் இருக்கும். எப்பயுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மீன் 2 மீன் டேஸ்ட் பண்ணிடுறது. அது மாதிரிதான் எடுத்து டேஸ்ட் பண்ணியாச்சு. மீன் வறுத்தாச்சு. இன்னைக்கு சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சாதம், அருமையான ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு, ஜம்முன்னு கார சாரமா மீன் வறுவல். இதுதான் இன்னைக்கு சண்டே